வணக்கம், என் பெயர் டாக்டர் பூரித்தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் பசிக்காமல் இருப்பது பற்றி பேசப் போகிறோம். சிறுநீரக நோயாளிகளில் ஒரு பொதுவான பிரச்சனை பசிக்காமல் இருப்பது. நோயாளிக்கு பசி வரவில்லை, சுவை தெரியவில்லை, நோயாளி சாப்பிடவே இல்லை, நோயாளி நாளுக்கு நாள் பலவீனமாகி வருகிறார், எடை குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போது நோயாளி எவ்வளவு பலவீனமாகிறாரோ அவ்வளவு அவரது உடலில் ஹீமோகுளோபின் குறைந்து விடுகிறது. உடலில் அவ்வளவு வீக்கம் வர ஆரம்பிக்கிறது. நோயாளிக்கு எழுந்து உட்காரும் சக்தி எல்லாம் போய்விடுகிறது. அப்படி என்றால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு பசிக்கே இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதனால் அவ்வளவு சிக்கல்களில் இருந்து தப்பிக்க முடியும். இதைத்தான் இன்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கப் போகிறோம். முதலில் இந்த பசி ஏன் வரவில்லை என்று புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நம்முடைய உடலில் சிறுநீரகம் வேலை செய்யவில்லை என்றால் எல்லாருக்கும் தெரியும், கிரியேட்டினின் அதிகரிக்கிறது. ஆனால் கிரியேட்டினின் கூடவே மற்ற பொருட்களும் நம்முடைய உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணத்திற்கு யூரியா. இப்போது யூரியா நம்முடைய இரத்தத்தில் அதிகமாக இருக்கும் போது அது நம்முடைய மூளைக்கும் சென்று கொண்டே இருக்கிறது. மூளை தனது இயல்பான செயல்பாட்டை செய்ய முடியாமல் போகிறது, அல்லது அதன் செயல்பாடுகள் குறைந்து விடுகின்றன. அப்படி என்றால் நம்முடைய வயிற்றில் நமக்கு பசிக்கிறது என்று உணர்வதை யார் நமக்கு உணர்த்துகிறார்கள்? வயிறு இல்லை, வயிறு மூளைக்கு சிக்னல் அனுப்புகிறது, உங்களுக்கு பசி இருக்கு, சாப்பாடு கேளுங்கள் என்று. ஆனால் இந்த சிக்கல் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு பசி என்று உணரவே முடியாது. நீங்கள் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவீர்கள், வயிறு நிரம்பிவிடும், வாந்தி வருமாறு தோன்றும், பசிக்குறைவு காணப்படும். இப்போது நீங்கள் சாப்பாடு சாப்பிடவில்லை, முழு நாளில் 2, 3 சப்பாத்தி மட்டும் சாப்பிடுகிறீர்கள், அதனால் உங்கள் சிறுநீரகங்கள் நன்றாகிவிடும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி என்றால் இதுவும் தவறுதான். இப்போ இதையும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சாப்பாடு சாப்பிடவே இல்லை, மிக குறைவாக சாப்பிட்டீர்கள். நீங்கள் சாப்பிட்ட உணவு உங்கள் உடலுக்கு போதுமானதாகவே இல்லை. உடல் பலவீனமாகிறது. உடல் பலவீனமாகும் போது சிறுநீரகமும் கிட்னி பலவீனமாகிறது. ஏனெனில் உணவை உடலை கிட்னிக்கு வழங்குகிறது. உங்கள் உடலிடம் இல்லையே என்றால் கிட்னிக்கு எப்படி போகும்? இப்போது நீங்கள் கிட்னி அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதை எப்படி செய்ய முடியும்? அதற்கு தேவையான சக்தியே இல்லை. உங்கள் வீட்டில் பொம்மைகள் இருக்கின்றன இல்லையா? எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். அதிலும் செல்கள் பேட்டரி வைக்கப்படுகின்றன. அந்த செல்கள் பலவீனமாகிவிட்டால், வலுவிழந்து விட்டால் என்ன ஆகும்? செய்யாது. வேலை செய்தாலும் மெதுவாகவே செய்யும். அதனால் உங்கள் உடலுக்குள் சக்தியை சேர்க்க வேண்டும். அதனால் கிட்னியின் செயல்பாடு அதிகரிக்கும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். கிட்னிக்கு அதிக சுமை வராத மாதிரி உணவு சாப்பிட வேண்டும். ஆனால் அது அப்படி இல்லை. உங்கள் உடலையும் உங்கள் நிலையவும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் உடலில் யூரியா அளவை குறைக்க முயற்சிக்க வேண்டும். மேலும் நீங்கள் சாப்பிடும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். அதனால் உங்கள் உடலில் விஷப்பொருட்கள் சேர்ந்து போகாமல் உங்கள் பசிப்புணர்வு நன்றாக இருக்கும். அதனால் முதலில் நாம் செய்ய வேண்டியது மருந்துகளின் உதவியுடன் இரத்தத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் இரத்தம் கொஞ்சம் 5 அல்லது 10% கூட சுத்தமாக ஆரம்பித்து விட்டால் என்ன நடக்கும்? உங்களுக்கு உடனே வேகமாக பசிப்புணர்வு அதிகமாக ஆரம்பிக்கும். வயிற்றில் முறுக்கு போல் வலி ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பாடு கேட்க ஆரம்பிப்பீர்கள். இது மிகவும் நல்ல அறிகுறி. இதிலிருந்தே நோயாளியின் மீட்பு ஆரம்பமாகிறது. இதுதான் முதல் அறிகுறி. இது என்ன சொல்கிறது என்றால், நான் எடுத்துக்கொண்டு இருக்கும் மருந்தும் நான் செய்யும் சிகிச்சையும் சரியாக நடக்கிறதா இல்லையா என்பதை காட்டுகிறது. ஏனெனில் நான் சாப்பாட்டை அதிகப்படுத்தியவுடன் என் உடம்பில் சக்தி வந்தது. எனக்கு சக்தி வந்தது. என் சிறுநீரகத்திற்கும் சக்தி வந்தது. சிறுநீரகத்திற்கு சக்தி இருந்தால் அது நல்ல வேலை செய்தது. சிறுநீரகம் நல்ல வேலை செய்ததால் அது யூரியாவை அதிகமாக வெளியேற்றியது. அதனால் என் நிலை நாள்தோறும் மேம்பட்டது. நீங்கள் இழந்துவிட்ட இந்த சாப்பிடும் திறனை மீண்டும் பெற கொஞ்சம் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இதில் நான் எந்த வகை உதவியும் செய்ய முடியவில்லை. சரி, நீங்கள் உங்கள் பசிப்பை திறக்க வேண்டும். எந்த விதத்திலானாலும் திறக்கவும். உங்கள் பசி திறந்ததும் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதும் முக்கியம். ஏனெனில் நீங்கள் சும்மா சுரைக்காய், டிண்டா மாதிரியானவற்றை மட்டும் சாப்பிடப் போகிறீர்கள் என்றால் பசிப்பை திறக்கவே வேண்டாம். நான் உண்மையிலேயே சொல்கிறேன். ஏனெனில் நீங்கள் அதன் ஊட்டச்சத்து மதிப்பை பார்த்தால் அது மிகவும் குறைவாக இருக்கிறது. சரி, அதில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம், கரையாத நார்ச்சத்து குறைவாக உள்ளது. சரி, நோயாளி தினமும் அந்த ஒருமற்ற உணவை சாப்பிடுகிறான் என்றால் அவனுக்கு உணவு முன் வந்ததும் பசி போய்விடுகிறது. அப்படி என்றால் உங்கள் பசியை தூண்டும் என்றால் சுவையான உணவை உங்கள் தட்டில் வைக்க வேண்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் 2 சப்பாத்தி சாப்பிடுவீர்கள். ஆனால் நீங்கள் உணவகத்தில் சென்றதும் 4 சப்பாத்தி சாப்பிடுவீர்கள். ஏனெனில் அந்த உணவு சுவையாக இருந்தது. ஆனால் வீட்டில் சாப்பிடும் உணவிலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு மெத்தி சப்பாத்தி கொடுத்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவீர்கள். சரிதானே? இப்போது நீங்கள் வீட்டில் ஒரு சாதாரண சப்பாத்தி சாப்பிடுகிறீர்கள். நான் இந்த சாதாரண சப்பாத்திக்குள் வெங்காயம் போட்டு அதை பரோட்டா மாதிரி செய்து கொடுத்தால் ஈவன் பொறிக்காமல் நீங்கள் கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவீர்கள் தானே? அப்படி பார்த்தால் ஒரு உணவை மற்றொரு உணவால் மாற்றுவது, ஒரு சாதாரண சப்பாத்தியிலிருந்து அல்லது குறைவான சுவை உள்ளதிலிருந்து அதிக சுவை உள்ளதுக்கு போவது, அதில் ஊட்டச்சத்து மதிப்பு அதிகமாக இருக்கும். இது நம் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
உங்களுக்கு பசிக்கவில்லை என்றால் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் போன் செய்ய வேண்டும். உங்களுக்கு பசி எப்போது வந்தாலும் உடனே சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். ஏனெனில் பசி வந்தவுடன் சாப்பிட ஆரம்பித்தால் உடம்பில் சக்தி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய கிரியேட்டினின், யூரியா ரத்தத்தில் குறைவு, வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா நான் கொடுக்கிற டயட் சாட்டையோ என்ன சொல்றேனோ அதையெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கணும். டீ குடிக்க கூடாது. இப்போ கோடை காலம் வந்திருக்கு. சந்தரா, மோசம்பி, கினு, மாம்பழம் சாப்பிடக்கூடாது. வெல்லம் சாப்பிடக்கூடாது. நான் சொன்னாதான் சிந்தா உப்பை சாப்பிடணும், இல்லை என்றா அதையும் சாப்பிடக்கூடாது. நீங்க சாதாரண உப்பை சாப்பிடலாம், ஆனா சிந்தா உப்பை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன தவிர்ப்புகள். இதையெல்லாம் நீங்க உங்க டயத்தில் சேர்க்கணும். உங்க சாப்பாடு குடிப்பில் மாற்றம் செய்யணும். அப்பதான் உங்க உடம்பு நீண்ட காலம் எந்த பலவீனமும் இல்லாம, எந்த சிக்கலும் இல்லாம வாழ முடியும். அதனால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. போறதுக்கு முன்னாடி உங்க மாதிரி நோயாளிகளோட கண்டிப்பா சந்திச்சு போங்க.